இன்னைக்கு உலகத்திலேயே ரிச்சஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபட்டோட 99% ஆஃப் த வெல்த் அவரோட 50வது வயசுக்கு மேலதான் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான பிரின்சிபல் இருக்கு. திஸ் இஸ் டே 12 ஆஃப் 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் சக்சஸ்னா ஃபாஸ்டா வரணும்னு நினைக்கிறோம். 1 month ஜிம் ஜாயின் பண்ண உடனே பாடி வரணும், 1 year ஒர்க் பண்ணிட்டு நல்லா ரிச் ஆயிரணும்னு நினைக்கிறோம். ஆனா நேச்சர் அப்படி ஒர்க் ஆகாது. சக்சஸ்க்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, அதுதான் காம்பவுண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் காம்பவுண்டிங், ஹவு இட் ஒர்க்ஸ் பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறீங்க. ஆவரேஜா 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்ச ரூபாய் 25 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது 1,70,00,000 லட்சமா மாறி இருக்கும். தட் இஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அது எப்படா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா 25 வருஷம் கழிச்சு 1,70,00,000 வருது நீங்க நினைக்கிறீங்களா? தட் இஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட். சிம்பிளா சொல்றேன், இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த இயரோட எண்ட்ல உங்ககிட்ட 11,20,000 ரூபாய் இருக்கும். அந்த 10 லட்சத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ் மூலியமா 1,20,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைச்சிருக்கும். அடுத்த வருஷம் உங்ககிட்ட 12,54,000 இருக்கும். அது எப்படின்னா, ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல 11,20,000 இருக்கா, இப்ப அந்த 11,20,000 ரூபாய்க்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால அடுத்த வருஷம் உங்ககிட்ட 12,54,000 இருக்கும். 3வது வருஷத்துல 14,04,098 ரூபாய் இருக்கும். அடுத்து 4வது வருஷத்துல 15,73,000 இருக்கும். அடுத்து 5வது வருஷத்துல 17,62,000. இது மாதிரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டே போனா 25வது வருஷத்துல 1,70,00,000 ரூபாய் இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல. திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். வாரன் பஃபட் தன்னோட 11வது வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டெய்லி மார்க்கெட்டை பத்தி படிப்பாரு, கத்துக்குவாரு, இன்வெஸ்ட் பண்ணுவார். இது மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 80 வருஷம் இது மாதிரி கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு உலகத்தோட ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர்ல ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் அவரோட வெல்த் சடனா வரல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. அவரோட சக்சஸ்க்கு முக்கியமான ரீசன் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, காம்பவுண்டிங். திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். He is not only a good investor but also a great human. ஏன்னா அவரோட 99% ஆஃப் த வெல்த் சேரிட்டிக்கு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. Day 13க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.